ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசமும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரசம் வைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஸ்டாரில் 4 கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சீரகம் இதை போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடலாம். அடிச்சுக்கிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 4-5 பூண்டு பல் போட்டு அதையும் அடிச்சுக்கிட்டு வருவோம். மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி எடுத்துக்குவோம். புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதில் இந்த சோம்பு, சீரகு, பூண்டு இதெல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கோம்ல, இதை கொட்டிக்குவோம். மிளகு, சீரகம், பூண்டு அடித்து வச்சுருக்கிறத அதில் போட்டாச்சு. அதில் ஒரு பெரிய தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்குவோம். மல்லித்தலை இதை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு ஒரு தேவையான அளவு. அதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம சேனலை யாராவது முதன்னு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளே தாளிக்கலாம். தாளிப்புக்கு சட்டியை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சோன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் போடல. உரப்புக்கு தேவையான பட்டை மிளகா, நான் ஒரு 2 பட்டை மிளகா போட்டிருக்கேன். பட்டை மிளகா போட்டோன்னே இந்த புளி இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுவோம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். அதில் தண்ணி ஊற்றியாச்சு. இனிமேல் மூடி போட்டு மூடி அது நுர வர அளவுக்கு சூடு ஏற விடுவோம். மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் சூடு ஏறி வரட்டும். ரசம் நல்லா நுர கட்டி வந்துருச்சு. படுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கு சட்டி வச்சு சட்டி காஞ்சோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சோன்னே நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் இல்லை, அதனால் போடலை. கடுகு வெடித்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கை மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்குவோம். கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக விடுவோம். வேகட்டும். வெந்தோன்னே பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கத்தரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, ரவுண்டு அதையும் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு இது வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். இது வேகட்டும். வெந்தோன்னே காமிக்கிறேன். வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் இதை வதக்கி விட்டு அப்படியே கிண்டி விட்டு வேக விடுவோம். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரச சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், மோர் சாதம், இப்படி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு. படுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் ரசத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் யாருக்கு பிடிக்குமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். பாய்.